நம்ம ஒரு குரூப்ல இருக்கும்போது ஏன் நம்மளா இருக்க மாட்டேங்கிறோம்? யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சொந்த யோசனை, நம்மளோட முடிவுகள், ஏன் நம்ம கேரக்டரே கூட மாறி போகுதே. அது எப்படி? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பாப்போம். நல்லவங்கன்னு நாம நினைக்கிறவங்க ஒரு கூட்டத்துல சேர்ந்ததும் எப்படிங்க தப்பான ஐடியாவுக்கு ஓகே சொல்றாங்க? தனியா இருக்கும்போது ரொம்ப நியாயமா பேசுற ஒருத்தர் ஒரு கும்பலோட சேர்ந்ததும் அப்படியே டோட்டலா மாறிடுறார். இது எப்படி நடக்குது? இததான் நாம இன்னைக்கு உடைக்க போற புதில். ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கீங்க. ஒரு பிளான் சொல்றாங்க. அதுல ஏகப்பட்ட ஓட்டை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உங்க பாஸுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ ஒவ்வொருத்தரா உங்க கொலீக்ஸ் தலையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்க டர்ன். என்ன செய்வீங்க? மனசுக்குள்ள ஒரு போராட்டம் மூடும் இல்லையா? பேசலாமா வேணாமான்னு ஒரு பதட்டம், அந்த பிரஷர் ஃபீல் பண்ண முடியுதா? இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம மனசுக்கு முதல்ல வர்ற ரொம்ப சிம்பிளான பதில் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் கெட்டவங்க, அதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஆனா உண்மை அவ்ளோ சிம்பிள் இல்ல. நாம நினைக்கிற இந்த பேட் ஆப்பிள்ஸ் கதைக்கு பின்னாடி வேறொரு பெரிய சக்தி வேலை செய்யுது. ஆமா, நம்ம ரியாக்ஷனே தனி ஆளுங்களை குற்றம் சொல்றதுதான். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, சில சூழ்நிலைகளுக்கு ஹீரோக்களை கூட வில்லன்களா மாற்ற சக்தி இருக்குது. பிரச்சனை மனுஷங்க கிட்ட இல்ல, அவங்க இருந்த அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. பவர்ஃபுல்லான சூழ்நிலைகள் நல்லவங்களை கூட புரட்டி போட்டுடும். இங்க விஷயமே லாஜிக் கிடையாது. இது நம்மளோட ஆதி காலத்துல இருந்து கூடவே வர்ற ஒரு பயம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு கூட்டத்துல இருந்து உங்களை ஒதுக்கி வச்சா என்ன ஆகும்? அது கிட்டத்தட்ட ஒரு மரண தண்டனை மாதிரி. அந்த பயம் இன்னமும் நம்ம டிஎன்ஏல அப்படியே பதிஞ்சிருக்கு. அதனாலதான் சரி தப்பை விட ஒதுக்கப்பட்டுடுவோமோங்கிற பயம் நம்மள ஒரு ஆட்டு வாட்டுது. சரி, அப்படி நம்மள ஆட்டி படைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சமூக சக்திகள் அதெல்லாம் என்ன? நம்மளுக்கே தெரியாம நம்ம முடிவுகளை மாத்திர அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிகர்ஸ் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? ஒரு கூட்டத்தோட ஒன்னா இருக்கணும், நாமளும் அதுல ஒருத்தர்னு ஃபீல் பண்ணணுங்கிறது நம்மளோட ஒரு அடிப்படை தேவை. அது ஒரு பாதுகாப்பு உணர்வு. ஆனா இதே தேவைதான் சில நேரங்கள்ல நமக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாறுது. அந்த குரூப்போட இருக்கணுங்கிற ஆசைக்காக நம்ம மனசாட்சியை கூட நாம அடகு வைக்க தயாராயிடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒருத்தர் ஒரு ஜோக் சொல்றார், அது மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு சுத்தமா அதுல சிரிப்பே வரல, ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ நாம என்ன பண்ணுவோம்? நாமளும் ஒரு ஃபேக் ஸ்மைல் கொடுப்போம்ல. எதுக்கு? அந்த சர்க்கிள்ல இருந்து நாம மட்டும் தனியா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன பயம்தான். இந்த சின்ன சமரசம்தான் பெரிய தப்புகளுக்கு நாம போடுற முதல் படி. இது நம்ம மூளை யூஸ் பண்ற ஒரு ஷார்ட்கட். ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ நாம இயல்பாவே சுத்தி முத்தி பாப்போம். ஓ, எல்லாருமே இதைத்தான் செய்யறாங்க, அப்போ இதுதான் சரியா இருக்கும்னு நாமளே முடிவு பண்ணிடுவோம். ஆனா சில சமயம் அந்த மொத்த கூட்டமே தப்பான பாதையில போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆன்லைன்ல இத நாம தினமும் பாக்குறோம். சோஷியல் மீடியால ஒருத்தர் ஒரு கமெண்ட் போடுவார், இன்னும் 2 பேர் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. இத பாக்குற மத்தவங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இதுதான் இப்போ எல்லாரோட கருத்து போல நினைச்சு யோசிக்காமலே அந்த கும்பல்ல சேர்ந்துக்குவாங்க. ஒரு சிலரோட கோபம் எப்படி ஒரு பெரிய ஆன்லைன் மாப் அட்டாக்கா மாறுதுன்னு பாருங்க. இதுக்கு பேர் தான் சோஷியல் ப்ரூஃப். இதுக்கு பேரு டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா பொறுப்பை தட்டி கழிக்கிறது. அதாவது எல்லோரும் சேர்ந்து செஞ்சா அது தப்பு இல்லைங்கிற ஒரு மனநிலை. 100 பேர் சேர்ந்து ஒரு தப்ப செய்யும்போது அந்த பழியோட பாரம் 100ஆ பிரிஞ்சிடுது. அதனால யாருக்குமே நான் தான் தப்பு செஞ்சேங்கிற முழு குற்ற உணர்ச்சி வர்றதே இல்ல. ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க வேலை செஞ்ச ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் என்ன பண்றது, எல்லாரும் சொன்னாங்க நானும் செஞ்சேன், அல்லது இது ஏன் முடிவு மட்டும் இல்லையே. இப்படி பொறுப்பை அடுத்தவங்க மேல தள்ளி விடுறதால தான் பெரிய பெரிய தவறுகள் கூட ஈஸியா நடந்து முடிஞ்சிடுது. சரி, இந்த மன அழுத்தம், இந்த பயம் எல்லாம் எப்படி திடீர்னு ஒரு தப்பான முடிவா மாறுது? அமைதி எப்போ சம்மதமா மாறுதுங்கிற அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட பத்தி இப்ப பாப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குரூப்ல நம்ம மௌனம் எப்பவுமே நியூட்ரல் கிடையாது. அது ஒரு ஓட்டு. நீங்க பேசாம இருக்கீங்கன்னா நடக்கிறதுக்கெல்லாம் என் சம்மதம்னு நீங்களே கையெழுத்து போடுறதுக்கு சமம். உங்க மௌனம் அந்த தப்பான முடிவுக்கு நீங்க ஊத்துற பெட்ரோல் மாதிரி. இந்த ப்ராசஸ் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, ஒரு கஷ்டமான முடிவெடுக்க வேண்டிய சூழல் வருது. ஸ்டெப் 2, ஒரு சிலருக்கு மனசுல தயக்கம், யாராவது பேசுவாங்களான்னு சுத்தி பாக்குறாங்க. ஸ்டெப் 3, யாருமே வாய் திறக்கல, ஒரு அமைதி நிலவுது. கடைசி ஸ்டெப், அந்த அமைதியே எல்லோருக்கும் சம்மதம்னு தப்பா புரிஞ்சுக்கப்படுது. அவ்ளோதான், விளையாட்டு முடிஞ்சது. யாருமே முழுசா விரும்பாத ஒரு முடிவை நோக்கி ஒரு குழு இப்படித்தான் நகர்ந்து போகுது. அப்படியே அமைதியா இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? சேஃப்டி, குரூப்ல இருந்து ஒதுக்கப்பட மாட்டோம். கேள்வி கேட்டு தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிறத விட கூட்டத்தோட கோவிந்தா போடுறது ரொம்ப சுலபம் இல்லையா?
அந்த பாதுகாப்புங்கிற உணர்ச்சி தான் நம்மள திரும்ப திரும்ப பேச விடாம தடுக்குது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த குரூப் பிரஷரை நாம எப்படி அடையாளம் காண்றது? அது நம்மள மாத்துறதுக்கு முன்னாடி நாம எப்படி உஷாராகிறது? வாங்க, அதுக்கான ஒரு புதிய பார்வையப்போ பார்க்கலாம். பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த சமூக அழுத்தம் உங்கள முழுசா இழுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி அடையாளம் காண்பது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு: சுய விழிப்புணர்வு. ஒரு குரூப்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க அங்க இருக்கிற ஆளுங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அந்த சூழல ஒரு நிமிஷம் நின்னு கவனிங்க. இந்த 4 கேள்விகளையும் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. இந்த குரூப்ல எதை செஞ்சா பாராட்டு கிடைக்குது, எதை செஞ்சா நம்மள ஒதுக்குறாங்க அல்லது நம்ம வாயை அடைக்கிறாங்க, யாராவது எதிர்த்து பேசுனா அவங்களுக்கு என்ன ஆகுது, கடைசியா ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கூட்டமே இல்லாம நான் தனியா இருந்தா என்ன முடிவெடுத்திருப்பேன்? இந்த கேள்விக்கு வர்ற பதில் தான் உங்க உண்மையான மனசாட்சி. அப்போ கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க கேரக்டருங்கிறது நீங்க யாருங்கிறது மட்டும் இல்ல, ஒரு மொத்த கூட்டமும் உங்களுக்கு எதிரா நகரும்போது நீங்க யாரா இருக்க தேர்ந்தெடுக்கிறீங்கிறது தான் உங்க உண்மையான கேரக்டர். அடுத்த முறை நீங்க ஒரு குரூப்ல இருக்கும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எப்படி வேலை செய்துன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போ நீங்க யாரா இருக்க போறீங்க? இந்த அலசலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.